ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள். இன்னைக்கு 26/12/2024 நினைவு நாள். இந்த நாளில் ஒரு ரொம்ப ரொம்ப அதிசயமான அப்படின்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்தேன். அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ முழுக்க சென்னையில் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமான கூட்டம் இருந்திருக்கும். ஏன்னா அவரோட அந்த சமாதி அந்த இடத்துக்கு போய் எல்லாருமே அஞ்சலி செலுத்திருப்பாங்க. அது வந்து டிவி முதற்கொண்டு எல்லா இதுலையுமே வந்து காமிச்சிட்டாங்க. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் யதார்த்தமா வந்து ஒரு ஊருக்கு காலையில் போயிட்டு இருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் வந்து வரும்போது திடீர்னு ரோட்ல வந்து கேப்டன் போட்டோவும் அவரோட கொடியும் நின்று ரோட்டு ஓரத்துல ஒரு வீட்டுல இருந்து வெளில வந்து ரோட்டு ஓரத்துல வந்து மாலாலாம் போட்டு அவர் வந்து பத்தி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவர் வந்து எல்லா நினைவு நாளுக்கு தேவையான எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாரு. யதார்த்தமா அப்படி கிராஸ் பண்ணும்போது திடீர்னு டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச தூரம் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க போனேன். பேசுறதுக்கு போனோன்னே அப்புறமா அவர்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி கேட்டு ஒரு வீடியோவும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் என்ன ஏது அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் ரொம்ப பயங்கரமா ஸ்லாகிச்சு சொன்னாரு. எவ்வளோ பிடிக்கும், எத்தனை வருஷமா வந்து நான் சினிமா ரசிகனா இருக்கேன், அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தொண்டனா இருக்கேன் அப்படின்றது முதற்கொண்டு மொத்தத்தையும் அவர் சொன்னாரு. அவர் கண்ணுல வந்து நான் பார்த்த அந்த ஒரு செகண்ட்ல இருந்து அவரை மிஸ் பண்றோமேன்ற அந்த அழுகை வந்து அவரோட கண்ணுல இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கே அதை பார்த்த உடனே அழுகை வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி அவரு அந்த அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டேன். அதை தாண்டி வந்தவொன்னு தான் எனக்கு ஒரு அழகான சூப்பரான விஷயம் தோணுச்சு. அவர் வந்து ஆட்சியில் 5 வருஷம் இல்லை, அது வந்து ஒரு குறையா அவருக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கும் அது ஒரு குறையாவே இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து மீடியாவா இருக்கட்டும், நிறைய பேர் அவரை வச்சு ட்ரோல் பண்ணி சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப நல்லவரே வல்லவரே அவர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்றாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுல இருந்து உண்மையிலேயே ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நினைவு நாளை வந்து நான் வாட்டி யாருக்குமே பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தலைவருக்கும் நினைவு நாள்லாம் பிரம்மாண்டமா இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்த பார்த்து உண்மையிலேயே எனக்கு மெய் சிலிர்த்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோல. உண்மையிலேயே ரொம்ப ஒரு அருமையான நாள். கேப்டன் வந்து எல்லாரோட உள்ளத்திலயும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். கண்டிப்பா அவரோட புகழ் வந்து இன்னும் மேல மேல தான் போகும். கண்டிப்பா கொண்டு போவாங்க அப்படின்றத நம்ம எண்ணம். நமக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத லாஸ்ட் இயர் வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய வீடியோஸ் அவரை பத்தி பார்க்கலாம். பட் இந்த வீடியோல அவ்வளவுதான். இதை கேட்டோடனே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுடைய கேப்டனை பத்தின நினைவுகளை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, see you. அவரு